ஏன் மாப்ள பேசக்கூடாது? அவளுக்கு தான் வாய் இல்லையா? படிக்க வச்சிருக்கோம் ஸ்கூல்ல இருந்து, அவளுக்குன்னு அவளுக்காக ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக கத்து கொடுத்துருக்கோம், சுயமரியாதை சொல்லி கொடுத்துருக்கோம். அதான் அவளுக்கு வேலைக்கு அனுப்பணும்ன்றது. அதுக்கு தான் அவ வேலைக்கு போனானா அவளுக்காக ஸ்டாண்ட் பண்ணி போய் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருப்பா. பேசக்கூடாதா? அவளுக்காக பேசாம அப்ப யாருக்கா பேசுறது? என்னையவே பேசக்கூடாதுன்றீங்க, என்கிட்டயும் பேசக்கூடாதுன்றீங்க. எப்படி நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லுவீங்க? நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நீங்க பேசுங்க. யார் பேசுறது? கேட்கறது கேட்கவே இல்ல. அந்த அம்மா பாரு, உங்க அம்மா வந்து கேட்காமே என்ற பேச விடாம பேசிக்கிட்டு இருக்காங்க. அது நல்லதுக்கு இல்ல. ரெண்டு பேரும் நல்லா வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு, இத கெடுத்துட போறாங்க. எனக்கு ரொம்ப தோணிட்டே இருக்கு. என்னைய பத்தி என்ன வேணா பேசுங்க, நான் வந்து பொறுத்துட்டு போவேன். ஆனா எங்க அம்மாவை பத்தி மட்டும் ஏதாவது தப்பா பேசுனீங்க, அடுத்த நிமிஷம் நான் வந்து உங்களை ஹஸ்பண்ட் கூட பார்க்க மாட்டேன். நான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். புரியல எதுக்குமா அவங்க அம்மாட்ட போய் சொல்ற? அவங்க அம்மா வந்து என்ன சண்டைக்கு வர மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒரு மருமகன் ஒரு இதாவே ஸ்மூத்தாவே. நான் சண்டைக்கு வந்தேனா உங்ககிட்ட? நான் சண்டைக்கு வந்தேனா மாப்ள? இல்ல ஆமா, நம்ம போய் பேசுவோம். நான் சண்டைக்கு வந்தேனா உங்ககிட்ட? இல்ல இல்ல இல்ல, சண்டைக்குலாம் வரல உங்ககிட்ட. நான் நியாயமான விஷயங்களை பேசுறேன், எடுத்து பேசுறேன். அது எனக்கும் தெரியும். சரி என்ன பண்றது? கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், அப்பவே வேணாம்னு சொன்னேன். நீ தான் வந்த. புரியாதா இருந்தா பரவாயில்ல, ஒண்ணுமே புரியாது. என்ன பெண்ணு புரியாதாலன்னா என்ன? புரியாதுன்னா தெரியாம கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னா, வேணாம்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னா என்ன? புரியல எனக்கு. பெண்ணுங்க உங்களுக்கு டைவர்ஸ் வேணுமா? அதுதானே இதெல்லாம் கொடுக்குறீங்க. என்ன மாப்ள, டிவோர்ஸா? அப்ளை பண்ணிரோம் விடுங்க. நான் சைன் பண்ணி கொடுத்துறேன். ஏன் புள்ள அப்படியே கஷ்டப்படுற? நீ வந்துரு.